திமுகவுடைய ஊடகங்களோ பத்திரிகைகளோ அதை எந்த அளவுக்கு மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மறைக்கிறாங்க. ஆனால் கிரவுண்டில் மிகப்பெரிய ஒரு அலை உருவாகிட்டு இருக்கு. அதை நேற்று நீங்கள் கொளத்தூர் தொகுதியிலே பார்த்துருப்பீங்க. பெரம்பூர்ல இருந்து நாமினேஷன் முடிச்சுட்டு ஜஸ்ட் கொளத்தூர்ல பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது ஒட்டுமொத்த மக்கள் கூட்டமும் எல்லா சாலைகளும் நின்னாங்க. மிகப்பெரிய ஆதரவு அலை உருவாச்சு. இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் ஓடி வந்தாங்க தலைவரை பார்க்கறதுக்கு. கட்சி சார்பாவோ மாவட்ட செயலாளர் சார்பாவோ எந்த விதமான கட்சிக்காரர்களும் நேற்று ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி ஒரு அலை உருவாச்சு. அதை நேற்று ஈவினிங்கே பதிவு பண்ணியிருந்தேன். காவல்துறை எந்த அளவுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால பிரச்சாரத்தை ரொம்ப விரைவாகவே முடிச்சுட்டு மக்களுடைய பாதுகாப்புக்காகவே நேற்று தலைவர் கிளம்பினார் கொளத்தூர்ல இருந்து. அதனால வில்லிவாக்கத்துக்கு வர முடியல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் தலைவர் விஜய் அவர்கள் வில்லிவாக்கத்தில் மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்வாரு அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்தாரு அந்த மக்களுக்கு. ஏன்னா நேற்று கொளத்தூர் மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நடந்திருக்கும். எப்படி கரூர்ல நடத்தினாங்களோ, செந்தில் பாலாஜி நடத்தி இன்னைக்கு தொகுதியை மாறி கோயம்புத்தூர்ல போய் பயந்துட்டு நிக்கிறாரோ, அதே மாதிரி கொளத்தூர்ல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வச்சுட்டு நடத்த பார்த்தாரு. ஆனா அதை நாங்க உணர்ந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ விரைவா எங்களுடைய பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். அந்த அளவுக்கு காவல்துறை எந்த சப்போர்ட் நேற்று பண்ணல. அது உங்க மீடியாவே லைவ்ல காமிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு வருத்தத்திற்குரிய ஒரு பேரதிர்ச்சி காலையில ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. எங்க தலைவர் மேலேயே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. எங்க தலைவர் என்ன தப்பு செய்தார்? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கும் பல்வேறு இடத்துல தேர்தல் அலுவலர்களா திமுக காரங்களை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறை அதே காவல்துறை தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் மு.க. ஸ்டாலின் சார் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்த காவல்துறை செயல்படுது. அவர் என்ன தப்பு பண்ணாரு? மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களே, உங்ககிட்ட 26 கட்சி கூட்டணி இருக்கு, பணபலம் இருக்கு, 75 வருஷ கட்சிங்கிறீங்க, மிகப்பெரிய அடித்தளம் இருக்குங்கிறீங்க, கட்டமைப்பு இருக்குங்கிறீங்க. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? இதுதான் நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போறோம். நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எம்ஜிஆர் முடக்கணும்னு நினைச்சீங்க, அம்மா ஜெயலலிதா அம்மா முடக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு மமதையில நீங்க தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு இருந்தீங்க. தேர்தலில் வெற்றி பெற்று உங்க குடும்ப ஆட்சி மூலியமா உங்க மருமகனுக்கும், உங்க மருமகன் சபரீஷனுக்கும், உங்க மகன் உதயநிதிக்கும் இந்த ஆட்சியை தாரவாத்து ஊழல் பண்ணி ஒட்டுமொத்த சொத்தையும் உங்க குடும்பத்துக்கு மட்டுமே நீங்க கொடுத்தீங்க. அதை நாங்க உறுதியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். எங்களுடைய பிரச்சாரத்து மூலியமா சேர்க்கிறோம். உங்களுடைய அமைச்சர் நேரு அவர்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்கிறது ஈடி என்ன சொன்னுச்சு? சேகர் பாபு மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? இந்த செந்தில் பாலாஜி மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? அந்த ஊழல்லாம் சேர்ந்து அந்த பணம் எல்லாம் உங்க குடும்பத்துக்கு வந்துச்சுங்கிறத மக்களுக்கு தெரியும். அதை நாங்க பிரச்சாரம் மூலயமா நாங்க சொல்றோம். நாங்க ஆனா மக்கள் பாதுகாப்பு இல்ல, பெண்கள் பாதுகாப்பு இல்ல. 12 வயசு குழந்தை, 12ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கழிவறைக்கு கொள்ளும் பொழுது கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள்.